வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை உள்ள கடைசி வாரத்திற்கான பலன்கள். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள், செயல்திறன் இதெல்லாம் கூடுதலாக தென்படக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்தில் எல்லா மனிதனும் ஒரு முயற்சியில் ஈடுபடுவான், ஒரு காரியத்தை செய்வான். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன பெருசாக நீங்கள் சொல்கிறீங்க அஸ்ட்ராலஜிலாம், நான் ஒன்றுமே இல்லாமல் செய்ய வந்தால் எனக்கு எல்லாம் நடக்குமா? உனக்கு ரொம்ப ஆசைடா, மனுஷனாக பிறந்த நீ செயல்படணும், அதுக்கு தாண்டா உனக்கு 6வது அறிவை கொடுத்தது. 5 அறிவோடு இருந்தால் புலிசிங்க மாதிரி எப்படியோ உட்காந்துருப்பேன், ஏதோ ஒன்று ஓடனா பாஞ்சு போய் பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டோம், அது அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் சிந்தனை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ அதே பண்ணலைன்னா பசியில் செத்து போடு. சிங்கமாக இருந்தால் ஒல்லியான சிங்கமாக செத்து போடு. ஸோ இந்த மாதிரி மடத்தனமான கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் படைக்கப்பட்டதுக்கான ஒரு ரீசன் இருக்குது, அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் பண்ணி ஆகணும். அதுபோல் எந்த விஷயத்தை பண்ணாலும் அந்த முயற்சிகள் பன்மடங்கு விருத்தி அடையும் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதுதான் உண்மையும் கூட இந்த வாரத்தில். அப்போ செய்யக்கூடிய முயற்சிகளுடைய ஒரு முதிர்வுத்தன்மையை பார்க்கலாம் இந்த ஒரு காலகட்டத்தில். அது நல்ல பலனை தரும். நான் எதுவுமே செய்யலை, சௌக்கியமாக இருப்பேன், ஏதோ உங்கள் அப்பா அம்மா சாப்பாடு போடுவா, சாப்பிட்டு நிம்மதியாக ஊரை சுற்றிட்டு வரலாம், அது உங்கள் சௌரியம். ஆனால் எப்போ நீ ஆக்கப்பூர்வமாக செயல்பட தொடங்குகிறாயோ உன்னை அது நிலைநிறுத்தி புகழ் பெருமையெல்லாம் தேடித்தரும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை கொண்ட வாரமாக இது இருப்பதால் யாரெல்லாம் அதிக முயற்சியில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட இன்னொரு மடங்கு, அதாவது 2 மடங்கு ரிசல்ட்ஸ் வரக்கூடிய சிறப்பான காலமாக, சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.